ஆனா விஜய் ஆண்டனி அவர்கள் தான் பார்த்து பார்த்து செதுக்கிறதா விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் படத்தோட நிறுவனத்தோட நினைவுகள் போல சின்ன சிரிப்பு காக்கி உடையில் கச்சிதம் அழைக்கிறோம் பிரிக்டா அவர்களை. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய கேமரால பார்த்து பேச. இதுதான் இந்த வருஷத்தோட முதல் படம் எனக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார், லியோ சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் விஜயாண்டி சார் ரொம்ப சந்தோஷம் அவரோட நடிச்சது. வெரி ஹம்பிள் அண்ட் ரொம்ப ஃபன்னி அட் த சேம் டைம். எல்லாம் தெரியாது, சைலண்டாக இருப்பார், பட் டக்கு டக்குன்னு ஒரு கவுண்டர் போட்டு கலாய்ப்பார். அப்புறம் இந்த படத்தில் நான் வந்து காப்பாக நடிச்சிருக்கேன். ஸோ இன்ஸ்பெக்டராக பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப புதுசாக இருந்தது ஆக்சுவலாக எனக்கு இந்த ரோலு. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் பண்ண படம் ஃபுல்லாகவே ரொம்ப ஹோம்லியாக பவி டீச்சராக இருந்து சிலக்கம்மா அப்படி இப்படின்னு வந்து இப்போ கூட சீனு சாரோட இயக்கத்தில் நடித்த படம் கூட ரொம்ப ஹோம்லியாக இருக்கும். ஸோ இது வந்து மாற்றம் ஒன்று தான் மாறாதது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் கூட. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நம்ம கேரக்டரை, நிறைய கற்றுக்கணும் சினிமாவில் அப்படின்னு. எவ்வளோக்கு எவ்வளோ பேஷனேட்டாக வந்தனோ, எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ எனக்கு ஆதரவு கொடுத்து இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னோட பேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு படத்துலையும் ரொம்ப ஜாஸ்தியாகவே ஆகிட்டுருக்கு. பட் என்னதான் பேஷன் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பெருசாக நான் கற்றுக்கிட்ட ஒரு லெசன் வந்து பேஷன்ஸ். ஸோ அதை எனக்கு வந்து இந்த சினிமா கற்றுக் கொடுத்துருக்கு. அதான் நான் சொல்கிற மாதிரி இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் ஆப்வியஸ்லி ஜூனில் வரப்போகுது, நெக்ஸ்ட் மந்த் 27. கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்த்து அதே சப்போர்ட் அண்ட் அதே ஆதரவு எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். என் சார்பாகவும் என்னோட டீம் எல்லாரும் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியல, ஏன்னா பயந்துட்டே இருந்தேன். போலீஸாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப அப்பாவியாக, ரொம்ப சைலண்ட்டாக நடிச்சுதான் பழக்கம். ஸோ அந்த மாதிரி எப்படி வந்திருக்கும் வெளியிலன்னு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. பட் இல்லை, உங்களால் முடியும்னு சொல்லி லியோ சார் தான் எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எவ்ரி திங். அதே மாதிரி சொல்லணும்னா இந்த படத்தில் நடித்த எல்லாரும், மகாராஜ் சார் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண சேஷிகா, தீப்தி, அர்ச்சனா அண்ட் நிறைய பேர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தெம் ஆஸ் வெல். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அஜய். எல்லாரும் சொல்கிறாங்க நிஜமாவே அவர் வந்து பயங்கர சுத்தி, நிஜமாவே. அண்ட் அட் த சேம் டைம் ஸோ டேலண்டட் ஆஸ் வெல். நிஜமாக தெரியல ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே. நான் தான் ஒரு 2-3 வார்த்தைலாம் தெரியாமல் திக்கி நின்றுட்டு இருந்தேன். பட் ஒரு டைலாக் பேசணுன்னா ஒரே ஷார்ட்டில் பேசி முடிச்சிருவார் அவர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஜய் ஃபார் யுவர் டெபியூ. அண்ட் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் நான் இருக்கிறது. யா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி சார் தேங்க்யூ. ரொம்ப நல்லா காட்டியிருக்காரு, என்ன போலீஸை நம்ப வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் இவரின் சொந்த மகள். மார்கன் படம் மூலமா இயக்குனராக அறிமுகமாகும் லியோ ஜான்பால் அவர்களுக்கு படத்தோட குழுவினரும் சிறப்புரையினரும் மரியாதை செய்வார்கள். சசி சார் இயக்குனர் வந்து இப்போது விஜய் ஆண்டனி சார் அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் மார்கன் பட விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நிறுவனர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குநர்கள் பெரியவர்கள், இந்த படத்தில் எங்கள் கூட நினைச்ச அனைத்து சக நடிகர்களுக்கும் முதல்ல விஜய் ஆண்டனி சாரோட நடிகர் ரொம்ப நாள் ஆசை. 2018 ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அது அப்படியே திருப்பி டாப் ஆகி போச்சு அந்த படம். அது உள்ளுக்குள்ளவே இருந்தது. ஆனா இந்த படத்துல வந்து எனக்கு லியோ சார் மூலமா ஒரு ட்ரிபியூட்டா வர மாதிரி ஒரு கேரக்டர் என்கிட்ட மாட்டிச்சு. அதுல ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை பத்தி ஒன்றும் சொல்ல வேண்டாம், அது டாக்டர் சொன்னார்ல சித்தர் அப்படின்ட்டு, அந்த சித்தர் கூட நெருக்கத்தில் இருக்கிறவங்க நான். ஏன்னா என்ன நீங்க முதல்ல பார்த்த சங்கர் வந்து வர மாதிரி இருக்கும். 2012 அப்புறம் நான் டோட்டலா சைவத்துக்கு மாறி சித்தர் வழிபாட்டில் தான் இருக்கேன். அவங்களுடைய தொடர்பு கிடைக்கணும்னா அவ்வளவு சாதாரணம் கிடையாது, அவ்வளவு சீக்கிரமா அங்க போக முடியாது. எப்படி சொல்லனா, தேவபிரான் தன்னை திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார். இந்த உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அவங்கள உணரக்கூடிய அறிவு அந்த 100 ஆண்டு பொறுத்ததுதான். யாவர் ஒருவர் அறிவார், அறிந்ததில் கேள்னில் உணர்ந்தில் உணர்ந்த பின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றாரு.
அந்த நிலையை அடையணும்னா சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த சித்தர் வழிபாடுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அஜய்க்கு வந்து அந்த படத்துல வந்து ஒரு சின்ன லிங்க் இருக்கு. அதுதான் ஷார்ப்பா இருக்கும். அது அஜயோட கேரக்டர் ஷார்ப்பா இருக்க காரணமே அதுதான். இதுல நாங்களும் கூட வந்து டிராவல் ஆகும். எங்களுக்கு வந்து இந்த மார்கன் சாதாரண மார்கன் இல்லை, இது ஜெய் மார்கன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா இது லியோக்கு வந்து சாதாரண படம் இல்லை. அவரு எடிட்டர் மட்டும் கிடையாதுங்க, டைரக்ஷன் பண்ணும்போது டைலாக் கூட எடிட் பண்றாரு. எடிட் லென்த் அதிகமா டைலாக் அதுவா இருக்காது, ஓரளவு தான் இருக்கா, வாங்க அது போதும் கவிதை அந்த மாதிரி. ரொம்ப என்னன்னா ஒரு சின்ன சீன் கூட அவ்வளவு உட்காந்து யோசிப்பாரு, எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பாரு. அந்த மாதிரி யோசிச்சு போனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கேரக்டரும் ரொம்ப அருமையா இருந்திருக்கு. டபிள்யூஎன் பேசும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி எல்லா கேரக்டரும் அவ்வளோ அற்புதமா அமைஞ்சிருக்கு. இந்த படம் வெற்றி அடைய இந்த படத்தில் நடித்த நானும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். மழை பிடிக்காத மனிதர் இருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும், பிரஸ் நண்பர்கள் எல்லாம் தான் நினைக்கிறேன். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் முதல் மேடையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது. இங்க இருக்க இண்டஸ்ட்ரியில இருக்கிற அத்தனை பேரை, அத்தனை ஹீரோஸை, அத்தனை செலிபிரிட்டிஸை உருவாக்குனதே நம்ம பிரஸ்காரங்க. நீங்க உங்க ஆதரவு இல்லாம, மக்களோட ஆதரவு இல்லாம யாரும் இங்க வந்து நிற்க முடியாது. ஸோ அதுக்காக என் முதல் நன்றியை உங்ககிட்ட பெருசாக தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் மார்கன், இந்த மார்கன் அப்படிங்கிற படம் வந்து விஜயாண்டி ஃபிலிம் கார்பரேஷன் தயாரிச்சிருக்கு. இந்த படத்தை தயாரிச்ச என்னுடைய அத்தை ஃபாத்திமா விஜயாண்டி நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் விஜயாண்டி சாருக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லியோ சார் சொல்லாமா சார் ஏதாச்சும்? லியோ சார் ஃப்ரம் முதல் நாள்லேருந்து அவர்கிட்ட இருக்க ஒரு டெடிக்கேஷன், அவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட், அந்த ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் இருக்கும் இல்லையா, அதாவது ஒரு சில வாட்டி நான் சாதாரணமாக உட்காந்து பேசிட்டு இருப்போம். சார் மட்டும் தனியாக அவர் வேறு ஜோனில் இருப்பார். சரி நம்ம ஏதாச்சும் தப்பாக பேசிட்டோமான்னு உட்காந்து யோசிக்கும் போது, சரி ஏதாச்சும் தப்பா இல்லை, நான் அங்கே இருக்கேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தனியாக ஒரு சில ஜோன்லாம் ட்ரைவல் பண்ணி, பட் அதோட அந்த ஜோனுக்கான ரிஃப்ளெக்ஷன் வந்து நான் படம் பார்க்கும்போது நான் கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். சரி ஏன் அப்படி இருந்தார், ஏன் இங்கே போனார், வந்தார். ஹிஸ் டெடிகேஷன், ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெடிகேட்டட் எடிட்டர்ஸ், மோஸ்ட் டெடிகேட்டட் கிரியேட்டர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி நான் பார்த்த வரைக்கும். அண்ட் அகெயின் இந்த படத்தில் வேலை செஞ்ச மீதியோட டெக்னீஷியன்ஸ், யுவா சார் ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் ஆர்டிஸ்ட் பிரிகிடா, தீப்ஷிகா, அர்ச்சனா, சேஷ்விதா சார், விஜயனி சார், அண்ட் மாலதி சங்கர் சார், தேங்க்யூ சார். அண்ட் டைரக்ஷன் டீமில் இருக்கிற பிரபு, ஸ்வேதா, பிரேம்ஜி, ஜெய்சன், அருண் சார், எல்லாரும் நன்றி. அண்ட் சசி சார், தேங்க்யூ வெரி மச் சார், உங்கள் அடுத்த படைப்பில் என்னை வச்சுக்கிறதுக்கு. அண்ட் கணேஷ் சார், உங்களுக்கும் ரொம்ப நன்றி. வரும் ஜூன் 27 நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்க்கணும், ஆதரிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து பண்ணுங்கள், படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. தேங்க்யூ. எண்ணங்களை செயலாக்கும் ஆற்றலே வெற்றிகரமாக மலர்கிறது. அப்படி ஒரு தொடக்கம் இன்று. காதல் டு கல்யாணம், அட்டகத்தி, பீசா, தெகுடி, முண்டாசுப்பட்டி உட்பட த கிரேட் இந்தியன் கிச்சன் வரை பண்ண முடியும் அப்படின்றது இது வரைக்கும் அவர் பண்ண முடியல. இந்த படம் வந்து ஒரு டைரக்டராக பார்க்கும்போது இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து ஒரு தடவை போட்டப்பறம் இது ரெண்டாவது தடவை பார்க்க முடியுமா, இந்த கட்ஸ் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கட்ஸும் சரி, மியூசிக்கும் சரி, ரொம்ப கரெக்டாக, ரொம்ப ஒரு த்ரில்லர் படத்துக்கான ஒரு ஃபினிஷிங் இருந்துச்சு படத்தில். அந்த ட்ரெய்லரில் அந்த டோட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட் லியோ. விஜய்க்கு வந்து நான் முன்னே சொல்லிட்டேன். அதேமாதிரி சாங் விஜய் அந்த ரொமான்டிக் சாங் நல்லா இருக்குது, கேட்சியாக இருந்துச்சு. தேங்க்யூ, குட். ஓகே, ஸோ இந்த டீம் வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதும் அந்த சாங் பார்க்கும்போதும் கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஹிட் அப்படிங்கிற ஒரு லுக் எனக்கு கிடைச்சிது. இந்த நம்பிக்கை வந்து கண்டிப்பாக உண்மையாகும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு நான் முடிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த மேடையை வந்து நான் இன்னொரு விஷயத்துக்காகவும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மேடையில் நான் இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிடுறேன். 2000
இல்லை நானும் விஜய் ஆண்டனியும் நான் டிஷ்யூமில் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த படம் வந்து 2006 டிஷ்யூம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 2016 பிச்சைக்காரன் ரிலீஸ் ஆச்சு. இது எங்கள் காம்பினேஷன் வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் பெரிய ரீச் ஆச்சு, பெரிய ஹிட் கொடுத்தது எங்களுக்கு. ஸோ இந்த நாங்கள் 2 பேரும் சேர்ற அடுத்த படம் வந்து என்னுடைய அடுத்த படமாக வரப்போகுது. நானும் விஜய் ஆண்டனியும் மறுபடியும் ஒன்றா சேர்ந்தோம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அஜய் வந்து நான் டிஷ்யூமில் அவர் கூட ரெக்கார்டிங்கில் இருக்கிறப்ப ஷட்டில் காக் ஆடுவோம். நானும் அஜயோட அப்பாவும் ஷட்டில் காக் ஆடிட்டு இருக்கும்போது அந்த காக்கு தூக்கி போடுற பையனை, சின்ன பையன் 3 வயசுன்னு நினைக்கிறப்ப, அப்படி பார்த்து அந்த பையனை இப்போ என்னுடைய படத்தில், என்னுடைய அடுத்த படத்தில் விஜய் ஆண்டனிக்கு ஈக்குவலான ஒரு ரோல் 2 டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணுறேன். அதில் ஒன்று விஜய் ஆண்டனி, இன்னொன்று அஜய். ஸோ இந்த 2 பேர்த்தையுமே நான் என்னுடைய அடுத்த படத்தில் கொண்டு வர்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களுடைய இந்த படம் என்னுடைய அடுத்த படம் வந்து ரொம்ப ரொம்ப என்னுடைய க்ளோஸ் டு மை ஹார்ட் மூவி. சில படங்கள் மட்டும்தான் ரொம்ப க்ளோஸாக பண்ணுவோம்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு படம் அந்த படம். அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஜய் ஆண்டனியும் அவருடைய சிஸ்டர் சன் அஜயும் நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் மாதிரி அந்த படத்துக்கும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இப்பயே வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார்.